ஹாய் எவ்ரிவன். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 அல்லது விண்டோஸ் 11 இந்த ஓஎஸில் ஏதாவது அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி api-ms-win-crt-runtime-l1-1-0.dll மிஸ்ஸிங் இப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விஷுவல் C++ ரீடிஸ்ட்ரிபியூட்டபிள் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ARM64, X86, X64ன்னு சொல்லிட்டு அந்த 3ல் நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் சிஸ்டம் டைப் அப்படிங்கிறது வந்து இருக்குது பார்த்தீங்களா. அதில் எனக்கு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது இதே போல் இருக்கும். 86 or 64 அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து என்ன டைப் ஓஎஸோ அதுக்கேற்ற ஃபைலை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் 64ங்கிறதுனால 64 செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஷோ ஓப்பன் ஃபோல்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆனது இது வந்து இருக்குது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அதில் இன்ஸ்டால் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எனி க்ளோஸ் கொடுத்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டரை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகெயின் அதே அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லை அதை ஓப்பன் பண்ணாலோ உங்களுக்கு அந்த எரர்ஸ் வந்து வராது, சால்வ் ஆகிடும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.